ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். பெண்களுக்கு 9 நாள் நவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பெண் தெய்வங்களை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாட்களான நவராத்திரி நாட்கள் புரட்டாசி அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள். இந்த நாட்களில் துர்க்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி இந்த 3 தேவியரையும் வழிபாடு செய்யும் வழக்கத்தை பலரும் வச்சுருப்பாங்க. அப்படி நவராத்திரி நாட்களில் வழிபாடு செய்ய வேணும்னு நினைக்கிறவங்க செய்ய வேண்டிய சில வழிபாட்டு முறைகளை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி புரட்டாசி மாதத்தின் அமாவாசை, அதாவது இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் முழுவதுமே அமாவாசை தேதி இருக்கு. நாளைய தினம் செப்டம்பர் 22ஆம் தேதி நவராத்திரி ஆரம்பம். இந்த நவராத்திரி சமயத்தில் பலரும் பலவிதமான வழிபாட்டு முறையில் ஈடுபடுவாங்க. அப்படி வழிபாட்டு முறையில் ஈடுபடக்கூடியவங்க எப்பொழுதும் போல் உங்களுடைய வழிபாட்டு முறையை நீங்கள் பின்பற்றலாம். புதியதாக நவராத்திரி வழிபாட்டை செய்யணும்னு ஆசைப்படுறவங்க இப்போ சொல்லக்கூடிய இந்த 5 வழிமுறையில் ஏதாவது ஒன்றை பின்பற்றினாலே போதும், முப்பெரு தேவியரின் அருளை பெற முடியும். புதுசாக நவராத்திரி வழிபாட்டை செய்ய விரும்புகிறவங்க உங்களுடைய வீட்டில் கொலுவை அமைத்து வழிபாடு செய்யலாம். அப்படி கொலு வைத்து வழிபாடு செய்கிறவங்க தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் கொலு வைத்து வழிபாடு செய்யணும். அதை நினைவில் வச்சுக்கோங்க. கொலு வைக்க விரும்புகிறவங்க 3, 5, 7, 9, 11 இப்படி ஒற்றைப்படை எண்ணிக்கையில் கொலு படிக்கட்டை வைத்து அதற்கேற்றாற் போல கொலு பொம்மைகள் வைத்து வழிபடணும். கொலுவை வைக்கிறதுக்கு செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி மாலை 5:30 மணியிலிருந்து 7:30 மணி வரைக்கும் நீங்கள் வைக்கலாம். இருந்தாலும் இன்றைய தினம் இரவு சூரிய கிரகணம் வருகிறது. அதனால் நீங்கள் நாளைய தினம் கொலு வைப்பது ரொம்பவே சிறப்பானது. நாளைய தினம் பார்த்திங்கன்னா 22/9/2025 பிரம்ம முகூர்த்த நேரத்துலையும் நீங்கள் அமைக்கலாம். அப்படி இல்லைன்னா காலை 6:15 7:15 வரைக்கும், அப்படி இல்லைன்னா 9:15 காலை 9:15 10:15 வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது. கொலு வைக்க இயலாதுன்னு நினைக்கிறவங்க உங்களுடைய வீட்டிலேயே எளிமையான முறையில் கலசத்தை வைத்து அந்த கலசத்தை அம்மனாக நினச்சி 9 நாட்களும் வழிபாடு செய்யலாம். கொலு வைக்க முடியாது, கலசமும் வைத்து வழிபட முடியாதுன்னு நினைக்கிறவங்க உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அம்மன் படமாக இருந்தாலும் அந்த படத்தை வைத்து 9 நாட்களும் நீங்கள் பூஜை செய்யலாம். அடுத்ததாக அம்மன் படத்திற்கு முன்னாடி அகண்ட தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் முறையும் இருக்குது. இந்த அகண்ட தீபங்கிறது 9 நாட்களும் தொடர்ச்சியாக எரியணும். 10வது நாள் விஜயதசமி நாளன்று தான் இந்த அகண்ட தீபத்தை குளிர வைக்கணும். 24 மணி நேரமும் எரிவதற்கு ஏற்றாற் போல் ஒரு பெரிய மண் அகல் விளக்காக எடுத்துக்கிட்டு அதில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி நீங்கள் கனமான திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றலாம். இந்த தீபம் கிழக்கு இல்லைன்னா வடக்கு திசை பார்த்து ஏற்றி வைப்பது நல்லது. இந்த தீபத்தையே முப்பெரும் தேவியராக நினைத்து நம்ம வழிபாடு செய்யணும். இப்போ சொன்ன இந்த முறைகளை பின்பற்ற முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க தினமும், அதாவது நவராத்திரி தொடங்கிய நாளிலிருந்து 9 நாட்களும் தினமும் 9 சுமங்கலி பெண்களுக்கு அன்னதானம் செய்யணும். இப்படி அன்னதானம் செய்கிறதுனால யாராவது ஒருவர் ரூபத்திலேயாவது அம்மனே நம்ம கொடுக்கக்கூடிய அன்னதானத்தை ஏற்றுப்பாங்க. நவராத்திரி சமயத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் முப்பெரும் தேவியரையும் வழிபாடு செய்யணும்னு ஆசைப்படுறவங்க இப்போ சொன்ன 5 வழிமுறைகளில் ஏதாவது ஒன்றை நீங்கள் பின்பற்றுங்க. முப்பெரும் தேவியரின் அருள் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அவங்களுடைய அருளால் நம்முடைய வாழ்க்கை வளமானதாக மாறும். இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய கஷ்டம் அப்படின்னா அது பண கஷ்டம்தான். எல்லாருக்குமே செல்வ வளத்தில் உயர்ந்த நிலைக்கு போகணுங்கிற ஆசைங்கிறது இருக்கும். அதற்காக தான் கடினமாக உழைக்கவும் செய்கிறோம். ஆனால் உழைப்பிற்கேற்ற ஊதியங்கிறது கிடைக்க மாட்டேங்குது. வந்த பணம் கையில் நிலையாக தங்கலை. வீண் விரய செலவுகள், தேவையில்லாத விஷயங்களுக்கு கையில் இருக்கக்கூடிய பணம் கரைஞ்சிக்கிட்டே போகுது. இந்த பிரச்சனையிலிருந்தெல்லாம் விடுபடணும், வீட்டில் நிம்மதியும் பணமும் நிலையாக தங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நவராத்திரியில் இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க. இந்த வழிபாட்டிற்கு மகாலட்சுமி தாயாரின் உருவம் பதித்த வெள்ளி நாணயம் இருந்தால் ரொம்பவே நல்லது. இப்போ கடைகளில் ரொம்ப நிறையவே உங்களுக்கு குறைந்த விலையில் அந்த நாணயங்கள் கிடைக்கும். அதை வாங்கிக்கோங்க. இதை வாங்க முடியாது, எங்களால் வெள்ளி நாணயம்லாம் வாங்க முடியாதுமா அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஒரே ₹1 காசு இருக்கு இல்லையா, அந்த ₹1 நாணயத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததாக 3 கருமஞ்சள் வாங்கிக்கோங்க. நாட்டு மருந்து கடைகளில்
கிடைக்கும் கருமஞ்சள் வாங்கிக்கோங்க. எங்களால் கருமஞ்சள் கிடைக்கல, எங்களுக்கு வசதி இல்லை, வாங்க முடியலன்னு நினைக்கிறவங்க அதற்கு பதிலாக குண்டு மஞ்சள் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வெள்ளி நாணயம் கருமஞ்சளை பயன்படுத்த பாருங்கள். முடியாத பட்சத்தில் 1 ரூபா காசும் குண்டு மஞ்சளை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த வழிபாட்டை நவராத்திரி நாளில் மாலையில் தான் செய்யணும். அதுதான் சிறப்பு. இந்த 9 நாட்களுக்குள் எந்த நாளில் வேண்டுமானாலும் நீங்கள் வழிபாட்டை தொடங்கலாம். இதை தொடங்கின நாள்லேருந்து விஜயதசமி அன்னைக்கு வரைக்கும் செய்யணும். இதற்கு சிகப்பு நிறத்திலான ஒரு துணி எடுத்துக்கோங்க. அதே போல் வெள்ளி நாணயம் கருமஞ்சள் உங்கள்கிட்ட இருக்குன்னா அதை எடுத்துக்கோங்க. அது கிடைக்காத பட்சத்தில் 1 ரூபா காசும் குண்டு மஞ்சளும் நீங்கள் இந்த வழிபாட்டிற்கு எடுத்துக்கலாம். இப்போ பூஜை அறையில் மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்னாடி ஒரு அகல் விளக்கில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு தாம்பாளத்தட்டை வச்சு அதில் வெள்ளி நாணயத்தை முதல்ல வைங்க. அதில் தண்ணீர், பால், பன்னீர் இதை உங்களால் என்ன முடியுதோ இந்த பொருட்களால் நீங்கள் அபிஷேகம் நீங்கள் பண்ணிக்கோங்க. அதாவது வெள்ளி நாணயம் இருந்தால் வெள்ளி நாணயம், இல்லைன்னா 1 ரூபா காசை வச்சு முதல்ல நீங்கள் தண்ணீர், பால், பன்னீர் இதால் அபிஷேகம் செய்யணும். அந்த தண்ணீரை கால்படாத இடத்துல ஊற்றிடணும். அதுக்கப்புறம் அந்த காசை தொடச்சிட்டு தட்டில் வச்சுருங்க. அதோட மஞ்சளையும் நீங்கள் வைக்கணும். இப்போ தட்டில் இருக்கும் இந்த காசுக்கும் மஞ்சளுக்கும் குங்கும அர்ச்சனை செய்யணும். இந்த நேரத்தில் லக்ஷ்மி மந்திரம், அம்பிகையின் மந்திரம், இப்படி உங்களுக்கு தெரிந்த எந்த மந்திரம் இருந்தாலும் சொல்லலாம். இது எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறவங்க ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி இந்த நாமத்தை சொல்லிக்கொண்டே அர்ச்சனை செய்யணும். விஜயதசமி வரைக்கும் இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்யணும். விஜயதசமிக்கு அப்புறமா அதை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அந்த தட்டில் உள்ள குங்குமம், காசு, மஞ்சள் எல்லாத்தையுமே மூட்டையை கட்டி பீரோவில் வைக்கணும். அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமையில் செவ்வாய்க்கிழமையெல்லாம் நீங்கள் பூஜை செய்யும் பொழுதெல்லாம் தூபம் காட்டிக்கிட்டே வாங்க. அதுக்கும் இதனால் வீட்டில் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஐஸ்வர்யங்கள் பெருகும். இந்த வழிபாட்டு முறையில் நம்பிக்கை இருந்ததுன்னா நவராத்திரி காலத்தை தவற விடாமல் பயன்படுத்தி இதை நீங்கள் செய்து பாருங்கள். இந்த 9 நாட்களுக்குள்ளே எந்த நாளில் வேணாலும் நீங்கள் வழிபாட்டை தொடங்கலாம். ஆனால் தொடங்கிட்டீங்க அப்படின்னா தொடங்கின நாள்லேருந்து விஜயதசமி அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் இந்த ஒரு வழிபாடை செய்யணும். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மாலை நேரத்தில் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒருவேளை உங்களால் மாலையில் செய்ய முடியும்னா நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் கூட நீங்கள் செஞ்சுக்கோங்க. அதே போல் கண்டிப்பாக அந்த வெள்ளி காசு கருமஞ்சள் வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். முடியாத பட்சத்துக்கு வேணால் நீங்கள் குண்டு மஞ்சளும் 1 ரூபா காசையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது எல்லாத்தையும் நினைவில் வச்சுக்கோங்க. முழு மனதோட அம்பிகையை நீங்கள் நினைத்து வணங்குங்க. உங்கள் குலதெய்வத்தையும் மனதார வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும். பண கஷ்டம் ஒரு கட்டுக்குள் வரும். வீண் விரயங்கள் எல்லாமே கட்டுக்குள் வரும். கண்டிப்பாக கடன் தீரும். முழு நம்பிக்கையோடு நீங்கள் செய்து பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். நன்றி.